Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஷீன் ஹால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஹால் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உடனே என் வீடியோ பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு இயரிங்ஸ் இருக்கு, பிரேஸ்லெட்ஸ் இருக்கு, சன்கிளாசஸ் இருக்கு. ஸோ ஒண்ணுனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷிங் ப்ரஷ் தான் வந்துட்டு நான் பிக் பண்ணேன். ஸோ இது ரொம்ப கியூட்டா இருக்கு. அது இல்லாம வந்துட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா வந்துட்டு உங்க ஃபேஸை வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணுது. உங்க போர்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு மைல்ட் ஸ்க்ரப்பராகவும் இது ஆக்ட் பண்ணுது. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிகோனி பிரிசில்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருக்கு. உங்க ஃபேஸை வந்துட்டு நல்லா டீப் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அல்ட்ரா சாஃப்டான பிரிசில்ஸ் இருக்கு, பிரஷ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்க போரை வந்துட்டு நல்லா கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நேராவே நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் அது கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். டெஃபினட்டா நீங்க ஒரு ஃபேஸ் கிளென்சிங் பிரஷ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் பிரஷஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்துட்டு நீங்களே வந்துட்டு எந்த ரொட்டேஷன் ஸ்பீட் வேணுமோ, எங்க ஏரியா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுமோ நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா பிரிசில்ஸ் இருக்கு, இந்த சைட் வந்துட்டு ஒரு சிலிகோனி டெக்ஸ்டர் பிரிசில்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த சைட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஷீனோட சன்கிளாசஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லா சன்கிளாசஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸோட தான் வந்தது. ஸோ உங்களுக்கு நேமே தெரியும் ஷீன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சன்கிளாசஸ் தான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அனிமல் பிரிண்டும் இருக்கு. இல்லாம வந்துட்டு இந்த கேட் ஐ ஃப்ரேம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த சன்கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வாங்கினேன். ஸோ இந்த ஒரு எல்லோ கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குவேக்ரியா வந்துட்டு ரொம்ப ஃபங்கியா இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு கேட் ஐ ஷேப் தான் வந்துட்டு பிக் பண்ணேன். ஸோ தட் என் ஃபேஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லா சூட் ஆகும் அப்படிங்கறதுனால வந்துட்டு நான் சன்கிளாசஸ்ல இருந்து பிக் பண்ணதேன். அடுத்தது வந்துட்டு நான் பிக் பண்ண இயரிங்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் தான் நான் பிக் பண்ணேன். இது வந்துட்டு ஒரு ரோஸ் கோல்ட் கலர்ல வந்துட்டு நான் பிக் பண்ணேன். நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எந்த கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். நான் பிக் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் கோல்ட் ஷேட்ல பிக் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் பிக் பண்ணேன். ஸோ இதுல வந்து ஒரு மார்பிள் சீக்வன்ஸ் இந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் அது பிக் பண்ணேன். அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் தான் நான் பிக் பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பார்ட்டி வேறா இருக்கும். ஈவன் வந்துட்டு இங்க ஒரு ஹெவி லெஹெங்கா இல்ல ஒரு சல்வார் இது கூட வந்துட்டு நீங்க கண்டிப்பா பேர் பண்ணலாம். ஈவன் சாரி கூடயும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதுதான் அது. இதுல இந்த ஒரு சீக்வென்ஸ் ஒர்க் வேற இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஒரு பக்கா பார்ட்டி வேர் இயரிங், ஒரு அமேசிங்கான ஸ்டேட்மெண்ட் இயரிங்காகவும் இருக்கும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதே வந்துட்டு பிளாக்லயும் இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்க்கும் வந்துட்டு செட் ஆகும் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு ஒயிட் கலர் பிக் பண்ணேன். ஹெவியான இயரிங், ஐ மீன் லுக் தான் ஹெவியா இருக்கே ஒழிய நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டா தான் இருக்கு. இயரிங் பிக் பண்ணேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். எவ்ரிடே வேரா வந்துட்டு சூப்பரா இருக்கும். அது இல்லாம வந்துட்டு வெஸ்டர்ன் வேர்ஸோடும் வந்துட்டு ரொம்ப அமேசிங்கா செட் ஆகும். அடுத்தது இந்த இயரிங் பிக் பண்ணேன். ஸோ இதுலயும் வந்துட்டு 2 கலர்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கலர் பிக் பண்ணேன். அடுத்த இயரிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் இயரிங் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட டிசைன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி லெஹெங்காஸ் அனார்கலிஸ் கூடயும் செட் ஆகும், வெஸ்டர்ன் வேரோடையும் அமேசிங்கா செட் ஆகும்.
அடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இயரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் அது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு கிளிட்டர் ஒர்க்கும் இருக்கு. ரொம்ப சூப்பர்வா இருக்கு, ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கு. இதுல வந்துட்டு உங்களுக்கு 2 ஷேட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் இந்த பர்பிள் அண்ட் கோல்டன் இது வந்துட்டு பிக் பண்ணேன். அடுத்த இயரிங் பாத்தீங்கன்னா இதுதான் பிக் பண்ணேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்ரிடே சார்ட் ஆஃப் அன் இயரிங். ஸோ இது வெஸ்டர்ன் வேரோட ரொம்ப சூப்பர்பா செட் ஆகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இயரிங். ஸோ இது வந்துட்டு செட் ஆஃப் ரிங்ஸ். ஸோ உங்களுக்கு பாத்தீங்க 5 pairs ஆஃப் ரிங்ஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. உங்களுக்கு பாருங்களேன், ஆல்ரெடி நான் ஒரு செட் வந்துட்டு வேர் பண்ணிட்டேன். ஸோ அது அங்கே என்னோட வேனிட்டியில இருக்கு. ஸோ ரெஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கு. ஸோ எவ்ரிடே வேற வந்துட்டு நீங்கள் வேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு. உங்களுக்கு ஹெவி இயரிங்ஸ் பிடிக்காது எவ்ரிடே வேர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாகவும் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்கப் ஸ்பஞ்சஸ் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ மேக்கப் ஸ்பஞ்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். ஸோ அதனால வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் 2 வந்துட்டு நான் பிக் பண்ணேன். இது மெயினா நான் பிக் பண்ணதுக்கு இந்த கலர் தான் காரணம். அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு மினி பிளெண்டர் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கலர்ஸ் அது இல்லாமல் இந்த ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கியூட்டாகவும் இருந்தது. அது இல்லாமல் இதோட குவாலிட்டி பத்தி நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. வந்துட்டு ரொம்ப ரப்பரி டெக்ஸ்டர் மாதிரிலாம் இல்ல, அமேசிங்காவும் பிளெண்ட் பண்ணுது. டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது செட் ஆஃப் 10 இருக்கு இதுக்குள்ள. ஸோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அமேசிங்கான பை. ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க என்ன வாட்டர்ல வெட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிக்கர் ஆகும். ஸோ பியூட்டி பிளெண்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்க கன்சீலர் பிளெண்ட் பண்றதுக்கு சின்ன சின்ன ஏரியால வந்துட்டு உங்களுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா வந்துட்டு இது ரெண்டும் வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த இயரிங் வந்துட்டு நான் பிக் பண்ணேன். ஸோ இது ஒரு பேர்ல் இயரிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது இந்த இயரிங் பிக் பண்ணேன். ஸோ எல்லோ கலர் வந்துட்டு ரொம்ப வைப்ரண்டான கலர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரும் கூட. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்க ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஒரு பாப் ஆஃப் கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயரிங் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் வந்துட்டு நான் பிக் பண்ணேன். அடுத்தது இந்த இயரிங் பிக் பண்ணேன். ஸோ இதுல பாருங்களேன், அந்த டீடைலிங் ஒர்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான இயரிங்கும் கூட. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயரிங்கும் இதுதான். அடுத்தது வந்துட்டு இந்த இயரிங் பிக் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஒர்க்கு ரொம்ப சூப்பர்பா செட் ஆகும். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எவ்ரிடே வேர்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் வேர்க்கும் வந்துட்டு இது டெஃபினட்டா செட் ஆகும். என்னோட ஃபேவரட்டான இயரிங் தான். ஸோ இதுதான் அது. ஸோ 2 ஃபிளார்ஸ் இருக்க மாதிரி இந்த பேட்டர்ன். ஸோ இதுல வந்துட்டு வேரியஸ் கலர்ஸ் இருந்தது. நான் இந்த கிரீன் கலர் பிக் பண்ணேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான கலர். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பிக் பண்ணேன். அடுத்தது இந்த ஒரு ரிங் பிக் பண்ணேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஃபிளார்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர் பண்ணீங்கனாலும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான இயரிங் தான். ஸோ இதுதான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த கலர் காம்பினேஷன், இந்த பேட்டர்ன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 2 பேர்ட்ஸ் இருக்க மாதிரி. அடுத்தது இந்த இயரிங் பிக் பண்ணேன். நிறைய இயரிங்ஸ் வந்துட்டு என்னோட ஃபேவரட்னு சொன்னேன். ஸோ இது ஒன் அமங் தட். ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இதுல குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்கு. அதுவும் வந்துட்டு கிளிட்டரி ஸ்டார்ஸ் வேற. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங்கா வந்துட்டு நீங்க வேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பர்பா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் பிக் பண்ண இயரிங்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் கஃப் மாதிரி, அப்படின்னா இதில் ஒரு கியூட் கோட்டும் இருக்கும். நோ பெயின் நோ கெயின். ஸோ வந்துட்டு நீங்கள் வாட்ச் போட்டுட்டுன்னு வந்துட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்துட்டு ஸ்டாக்அப் பண்ணுறது தான் இப்போத்த ஃபேஷன். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஸ்டாக்அப் பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு வாட்சோட வந்துட்டு நீங்கள் பேரப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நான் ரோஸ் கோல்ட் கலரில் வந்துட்டு நான் பிக் பண்ணேன். ஸோ இதில் வந்துட்டு 3 கோட்ஸ் இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் பார்த்தீங்க அப்படின்னா நோ பெயின் நோ கெயின். ஸோ அதை வந்துட்டு நான் பிக் பண்ணேன். அடுத்தது இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி குட்டி ஐ மாதிரி. வாட்சோட பேரப்பை வந்துட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த பேரில் வந்துட்டு ஒரு 3 to 4 பிரேஸ்லெட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த பிரேஸ்லெட் செட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் 4. ஸோ இதில் வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் பீசஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சேர்த்தும் வந்துட்டு ஸ்டைலப் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்டாகவும் நீங்கள் ஸ்டைலப் பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் 4 பிரேஸ்லெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மார்பிள் ஃபினிஷ் பிரேஸ்லெட் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாட்சோட வந்துட்டு நீங்கள் பேரப் பண்ணி ஸ்டைல் பண்ணுறதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது இந்த ஒரு வேர்ல்ட் மாதிரி ஒரு பிரேஸ்லெட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லவ். ஸோ இது ஒரு பிரேஸ்லெட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோன். ஸோ இந்த டேண்டி பீசஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு இன்ஃபினிட்டி அண்ட் ஹார்ட் இருக்க மாதிரி ஒரு பிரேஸ்லெட். அப்புறம் சேர்ந்து வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் செட். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் 4 தான் வந்துட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோன் பிரேஸ்லெட் தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிம்பிளான ஒரு செயின் பிரேஸ்லெட். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட். ஸோ எல்லாமே கியூட்டாக இருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல்ஸ் இருக்க மாதிரி இந்த பிரேஸ்லெட். ஸோ இந்த 4ம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வேர் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இந்த 4ம் வந்துட்டு நீங்கள் ஸ்டாக்அப் பண்ணியும் வேர் பண்ணலாம், இல்லை எனி 2 இல்லை எனி 3 வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் வேர் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வேர் பண்ண முடியும், இல்லை வந்துட்டு நீங்கள் வாட்சோட வந்துட்டு டுகெதராக வந்துட்டு நீங்கள் ஸ்டைலப் பண்ணீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் ஷெயின்ல இருந்து பிக் பண்ண ஐட்டம்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹால் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட்டான பீஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ரிமைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே என் வீடியோவை பார்க்கலாம். ஸோ நான் எவ்ரிடே வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.